அனுமதிக்க மாட்டோம் என்கிற இந்த குரலை எழுப்புவதற்காக அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரு பொது மேடையில் ஒன்று சேர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற நமது பெருமதிப்பிற்குரிய திராவிட கழக தலைவர் மரியாதைக்குரிய ஆசிரியர் அவர்களுக்கு முதலில் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் இதே கருத்துடையவர்கள் என்று சொன்னாலும் கூட ஒவ்வொன்றிலும் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பணி இருக்கிறது. அந்த பணியைத்தான் இன்றைக்கு பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஆசிரியர்கள் மேற்கொண்டு ஒத்த கருத்துடைய நாம் அனைவரையும் இங்கே ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏற்கனவே முன்னர் பேசிய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் தோழர் செல்வசிங் அவர்களும் நிறைய செய்திகளை இங்கே தெரிவித்திருக்கிறார்கள், பின்னர் தெரிவிக்க இருக்கின்றார்கள். நாம் ஒரு ஜனநாயக நாட்டில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், சந்தேகம் இல்லை. மாநிலங்கள் 39 மாநிலங்கள் இருக்கு, 34 மாநிலங்கள் இருக்கின்றன, சில யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன, தனித்தனி ஆட்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இவைகளெல்லாம் சட்ட ரீதியாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் இன்றைக்கு இந்தியாவில் ஏதோ ஒரு கட்சி ஆட்சி, ஒரு தலைவரின் ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி என்கிற முறையில் அனைத்தும் பின்பற்றப்படுகிறது. அதிலேயும் குறிப்பாக மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு எல்லா வகையிலும் வஞ்சிக்கப்படுகிறது. மத்திய அரசாங்கத்தால் துரோகம் செய்யப்படுகிறது. மத்திய அரசு ஒரே நாடு என்கிறது, ஒரே மொழி என்கிறது, ஒரே வரி என்கிறது, ஒரே உணவு என்கிறது, எல்லாம் ஒரே ஒரு என்கிற தலைப்பில் பல்வேறு காரியங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியான மாநிலம், ஒரு முன்னோடி மாநிலம். நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னதாகவே, தேசிய கொடி செங்கோட்டையில் பறப்பதற்கு முன்னதாகவே, ஜனநாயக பூர்வமான ஒரு ஆட்சி, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி அமைவதற்கு முன்னதாகவே இந்தியாவிலேயே இடஒதுக்கீட்டு கொள்கையை முதலாக பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த மகத்தான காரியத்தை சட்டமன்ற உறுப்பினர் பதவி இல்லாமல், நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி, எந்த பதவியும் இல்லாமல் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்று தந்தார் என்கிற பேர் உண்மையை எவராலும் மறுக்க முடியாது, நிராகரிக்க முடியாது. அப்படிப்பட்ட தமிழகத்தில், பல சாதனைகளை படைத்த தமிழகத்தில், ஒரு முற்போக்கு நிறைந்த இந்த மாநிலத்தில், தமிழகத்தில் இன்றைக்கு இடஒதுக்கீட்டு கொள்கைக்கு எதிராக, இடஒதுக்கீட்டு கொள்கையால் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்தவர்கள் பயன்களை பெற்றிருக்கிறார்கள். ஒரு 100% பெறவில்லை என்றாலும் படிப்படியாக பெற்றிருக்கிறார்கள். கல்வியில் பெற்றிருக்கிறார்கள், வேலைவாய்ப்பில் பெற்றிருக்கிறார்கள். அவைகளை எல்லாம் குழி தோண்டி புதைக்கக்கூடிய வகையில்தான் இன்றைக்கு மத்திய அரசாங்கம், மோடி சர்க்கார் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் ஒரு பொது நுழைவுத் தேர்வு என்கிற பெயரால் தமிழகத்தைச் சேர்ந்த கிராமப்புறத்து மாணவர்கள், தமிழகத்தைச் சேர்ந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி பெற இயலாமல், குறிப்பாக மருத்துவத்துறையில் பெற இயலாமல், தேர்ந்தெடுக்கப்படாமல் முடக்குவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நீட் நுழைவுத் தேர்வு இங்கே அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. சென்ற ஆண்டு தமிழ்நாட்டிற்கு அதற்கு விதிவிலக்கு பெறப்பட்டது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது விதிவிலக்கு பெறப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி என்கிற பெயரில் தான் ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அம்மா ஆட்சி என்று தான் சொல்லுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிறார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுங்கட்சியால் முன்மொழியப்பட்ட 2 மசோதாக்களை எதிர்க்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அவையில் இடம்பெற்றிருக்கிற காங்கிரஸ் கட்சி, அவையில் இடம்பெற்றிருக்கிற முஸ்லீம் லீக், இந்த கட்சிகளெல்லாம் ஆதரித்து, மறுப்பு சொல்லாமல் ஆதரித்து ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்பப்பட்டது. இங்கே செல்வசிங் ஒரு செய்தியை குறிப்பிட்டார். மத்திய அரசாங்கம், உள்துறை அமைச்சகம் அதன் பரிந்துரையை, தமிழ்நாட்டு தீர்மானத்தை குடியரசுத் தலைவரின்
பரிந்துரை செய்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து அவரின் ஒப்புதலை பெற்று அந்த மசோதாவை நிறைவேற்ற செய்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக மத்திய அரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பவில்லை என்பது எப்படி தெரிகிறது? தோழர் டி கே ரங்கராஜன் கடிதத்தின் வாயிலாக இது நம்ம தமிழ்நாட்டிற்கு தெரிய வருகிறது. அரசு தெரியப்படுத்தி அந்த செய்திகளை பற்றி சொல்ல வேண்டிய அரசு வாய்மூடி மௌனியாக இருக்கிற சூழலில் அந்த சந்தர்ப்பத்தில் டி கே ரங்கராஜன் அவர்கள் குடியரசுத் தலைவருக்கு எழுதிய கடிதத்தின் வாயிலாக இந்த செய்தி நமக்கு தெரிய வருகிறது. ஆகவே மத்திய அரசு வேண்டுமென்றே இந்த மசோதாக்களை முடக்கி வைத்திருக்கிறது. மோடியினுடைய குப்பை கூடையில் கிடக்கிறதா, ராஜ்நாத் சிங்களுடைய குப்பை கூடையில் கிடக்கிறதா என்று தெரியவில்லை, கூடையில் போட்டு விட்டார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் பல்வேறு பிரச்சனைகளில், நீட் நுழைவுத் தேர்வு மட்டுமல்ல, காவிரி நதிநீர் பிரச்சனையில், பல்வேறு பிரச்சனைகளில் தமிழ்நாட்டிற்கு எதிராக மத்திய அரசாங்கம் துரோகம் செய்கிறது, மத்திய அரசாங்கம் வஞ்சிக்கிறது, ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டினுடைய நலன், தமிழக மக்களுடைய நலன் என்று கருத்துடையோர், விருப்பமுடையோர், அக்கறையுள்ளோர் அத்தனை பேரும் இந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றுபட வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் இங்கே அவர்களை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்க வேண்டும் என்கிற நோக்கம் அல்ல. அது ஒரு கட்சி, ஒரு பெரிய கட்சி, சந்தேகம் இல்லை. அறுதி பெரும்பான்மையோடு ஆட்சியில் இருக்கிறார்கள். பல்வேறு அணிகள் என்று சொல்லுகிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர்களுக்குள் இருக்கிற பதவி சண்டையின் காரணமாக, பணச்சண்டையின் காரணமாக பல அணிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எத்தனை அணிகளாக இருந்தாலும் மோடியின் துரோகத்தை ஆதரிப்பதில், மோடியின் வஞ்சகத்தை ஆதரிப்பதில் எல்லோரும் ஒரே அணியாகத்தான் இருக்கிறார்கள். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. போட்டி போட்டுக்கொண்டு ஆதரிக்கிறார்கள். அது குடியரசுத் தலைவர் தேர்தலாக இருக்கலாம், மற்ற பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆதரிப்பது, எதிர்ப்பது என்பது அவர்களுடைய உரிமை என்று சொன்னாலும் கூட, தமிழகம் பாதிக்கப்படுகிற பொழுது, தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது, தமிழ்நாட்டு மாணவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அரசியல் ரீதியாக எதிர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அதற்கு மாறாக ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு மோடியின் காலடியில் விடுவதற்கு, மண்டியிடுவதற்கு போட்டி போட்டு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்தில், இந்த சூழலில் ஆளும் கட்சியை நம்பி பயனில்லை, எடப்பாடியை நம்பி பயனில்லை, பன்னீர்செல்வத்தை நம்பியும் பயனில்லை. மாறாக இங்கே இருக்கிற நாம், நம்முடைய ஜனநாயக உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் இங்கே பங்கு பெற்றிருக்கிற நாம் தொடர்ச்சியாக தமிழகத்தை பாதுகாக்க, தமிழ்நாட்டை பாதுகாக்க, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்க ஒன்றுபட்டு தொடர்ந்து போராட வேண்டியது தேவை, அவசியம். அந்த முறையில் ஒன்றுபட்டு போராடுவோம். நிச்சயமாக, உறுதியாக வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.